ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெஜ்ஜு சீஸ் நக்கெட்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து பிச்சு போட்டுடலாம். ஏன்னா உருண்டை பிடிக்கும் போது நமக்கு கையில் வந்து அது இதாகும். அதுக்காக போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸ் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். அப்புறம் கார்ன் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கார்ன் சேர்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக சேர்த்திக்கிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் நம்ம அதிலையே சேர்த்திப்போம். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வேகிறதுக்காக சால்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், சீரகத்தூள், சில்லி ஃப்ளெக்ஸ், பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து 1/4 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதுமானது. ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறனால காரம், இது எல்லாமே காரமான பொருள். அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சோயாவை நம்ம தண்ணியில் பாயில் பண்ணி தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணிவிட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பொட்டேட்டோ 2 வேக வச்சுருக்கணும். அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலாஸ் ரெடி பண்ணோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் அரிசி மாவு, பிரெட் கிரம்ஸ் அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நக்லெட்ஸ்க்கு டாப்பிங் பண்ணுறதுக்காக. அடுத்து ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுலேயே பெப்பரு, சில்லி ஃப்ளெக்ஸ், லைட்டாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா எடுத்து உருட்டி அது கூட உள்ள சின்ன பீஸாக சீஸ் சேர்த்திக்கலாம். சீஸ் சேர்த்தி ரவுண்டு பிடிச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு நம்ம எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் உள்ளே நல்லா வேகும். அரிசி மாவு சேர்த்திருக்கனால உள்ளே நல்லா வேகும். அப்புறம் பொரிச்சு எடுத்தனையும் நம்மளுக்கு நக்லெட்ஸ் ரெடி. ஈவினிங் டைமில் இது குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்ல ஒரு ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.